ஒரு கன்னியை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீல்டு வேணாலும் கன்னி ராசி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்னைக்கு படித்து நாளைக்கு மார்க் வாங்குறவங்க யாருன்னா கன்னி தான். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொருத்தங்கள்டிருந்து வாங்கி இப்படி ரொட்டேஷன்லேயே இருக்கிற மாதிரியே இருக்குமே தவிர்த்து கடன்லேருந்து நம்ம மீண்டு வந்தோமா அப்படின்னா நீங்கள் கடன்ல இருந்தெல்லாம் மீண்டெல்லாம் வந்திருக்க மாட்டீங்க. கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதே ஸ்டெடியான இன்கம் எதில் வருது அப்படிங்கிறது தான். முதலில் சைன பெருமாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நீங்கள் போய் பார்க்கும் பொழுது உங்களுக்கு செழிப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக வரும். வணக்கம். எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வாழ்க்கையில் என்னென்னா, எல்லா ராசினருமே எதிர்பார்க்குறது என்னென்னா, நாங்கள் செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு என்ன வழி பண்ணணும், நாங்கள் என்ன செஞ்சால் நாங்கள் செல்வ செழிப்போடு இருப்போம், எப்படி செல்வம் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே போகும். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பரிகார ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள், தெய்வ வழிபாட்டு முறைகள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு இப்படி ஒவ்வொருத்தங்களுக்குமே சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறதும் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது தசா புத்தி அப்படிலாம் இருக்கு இல்லையா, உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் உங்களோட தசா புத்தி அதோட கோச்சாரங்கள் எப்படி இருக்குது அதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய செல்வ செழிப்புமே நிரந்தரமாக தங்குமா இல்லை வந்துட்டு போகுமா, அதுக்கு என்ன நாங்கள் தெய்வ வழிபாட்டு முறைகள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ கன்னிராசிக்காரங்க அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு நல்ல இன்டெலிஜென்ஸ் எல்லாமே உண்டு. என்ன ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா, பொறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்பப்போ இழந்துருவீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ எல்லாமே பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியம். பயமும் இருக்கும், ஒரு ரிஸ்க் எடுக்கணும், ஒரு கால்குலேட்டிவாகவே நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சில விஷயங்கள்லாம் கண்ணி இழந்திருந்திருப்பீங்க. நல்ல செழிப்பாக வாழ்ந்து மறுபடியும் வாழக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்குள்ளார இப்போ கண்ணி வந்திருந்திருப்பீங்க. இப்போது ஃபினான்ஷியல் வைஸ் மைண்டு நிறைய விஷயங்கள் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு முடிவே எடுக்க முடியாது. ஃபினான்ஷியல் டெசிஷன் இது எப்படி எடுக்கிறது, இந்த பணம் இப்படி வருதே, கடன் அடைக்கணுமா, இல்லை நமக்கு தேவையானது ஏதாவது ஒன்று பண்ணணுமா, இது இல்லை லோன் ப்ராசஸ் மாதிரி ஏதாவது போகலாமா, இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது கண்ணிக்கு இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபஷன் வைஸ் நீங்கள் வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ரெக்கக்னிஷனுங்கிறது உங்களுக்கு உடனே இப்போ வந்திருக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு இடம் லேக் ஆகிருந்திருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய ஒரு ப்ரொமோஷன் வராமல் போயிருந்திருக்கலாம், இல்லை வேற ஒருத்தங்க அந்த ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிருந்திருக்கலாம், உங்களுக்கு நல்லபடியாக டேலண்ட் இருந்திருக்கலாம். இதெல்லாமே ஒரு மன அழுத்தங்களை உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்திருக்கும். எனக்கு வர வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வராமல் போயிடுச்சு அப்படின்னு. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு பிளான் பண்ணினீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதோட என்னெல்லாம் எந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஒரு கன்னியை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீல்டு வேணாலும் கன்னி ராசி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி படித்து நாளைக்கு மார்க் வாங்குறவங்க யாருன்னா கன்னி தான். ஸோ உங்களால் நிறைய லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்க முடியும். நம்பர் எதுவாக இருந்தாலும் நம்பர் ரீதியாகவே நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கிறீங்க. பணமாக பேசுகிறது சூட்சமே என்ன தெரியுமா, கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய நம்பர்ஸ் உங்கள் வாயில் வந்துக்கிட்டே இருக்கணும். ஏஞ்சல் நம்பர்ஸ் மாதிரி அதெல்லாம் பணத்தை பற்றி பேசுகிறது, ஆடிட்டிங்கில் நிறைய கண்ணி இருப்பாங்க. ஸோ இந்த ஹேண்டிலிங், இந்த கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது கண்ணிக்கு ரொம்ப அவசியம். இந்த சப்போஸ் நான் நம்பராகவே பேசலை அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருக்குங்கிறது தான் அர்த்தம். இந்த நம்பர் இப்போ எப்படி சில கண்ணிலாம் சொல்லுவீங்கன்னா, நான் நம்பராக தான் பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் இவங்களுக்கு அவ்வளோ கொடுக்கணும் இவ்வளோ கொடுக்கணும், நான் இப்படி கடன்பட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் இந்த கடன்பட்டு இருந்தாலுமே இந்த கடனை எப்படி அடைச்சிங்கன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கணும்ல. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொருத்தங்கள்டிருந்து வாங்கி இப்படி ரொட்டேஷன்லேயே இருக்கிற மாதிரியே இருக்குமே தவிர்த்து கடன்லேருந்து நம்ம மீண்டு வந்தோமா அப்படின்னா நீங்கள் கடன்ல இருந்தெல்லாம் மீண்டெல்லாம் வந்திருக்க மாட்டீங்க. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதே ஸ்டெடியான இன்கம் எதில் வருது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு பெர்ஃபெக்ஷனிசம் மைண்டு எதிர்பார்த்துட்டே இருக்கும். அது உங்களுடைய மிகப்பெரும் எதிரி. அந்த பெர்ஃபெக்ஷனிசம்ங்கிறது 100%ங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வராது. முதல்ல நமக்கே அது வராது அப்படிங்கிறது தான் உண்மை. இல்லை நீங்கள் 100% பர்ஃபெக்டாக இருக்கீங்க அப்படின்னா இன்னொருத்தங்கள்ட்ட அந்த 100% நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ அந்த பெர்ஃபெக்ஷனிசம் எதிர்பார்க்காம கோ வித் த ஃப்ளோலேயே கன்னி ராசி போகிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கில்லில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபீல்டு வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம், எது வேணாலும். முக்கியமாக அந்த நம்பர்ஸ் ரிலேட்டடான, ஆடிட்டிங் ரிலேட்டடான விஷயங்கள், மணி ஹேண்டிலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா வரும். இந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா வரும். ஸோ இந்த பணத்தை பற்றி பேசுகிறதும், பணத்தை நல்ல விஷயமாகவே பேசுகிறது. கன்னிராசிக்காரங்க காலையில் பணத்தையே செழிப்பை பார்த்துட்டாங்கனாலே அவங்களுக்கு அதுவே அந்த டேவே சாட்டிஸ்ஃபை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் எப்போவுமே கன்னி செழிப்பாகவே தான் இருப்பாங்க.
செழிப்பாக தான் நீங்கள் இருக்கணும். கொஞ்ச காலமாக அந்த செழிப்பு வந்து உங்களுக்கு விதி சில காரணங்களால உங்களை கொஞ்சம் டல் ஆக்கியிருந்தாலுமே மீண்டும் அந்த செழிப்பு வருது அப்படிங்கிறப்போ அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ டைம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. எந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணனா நம்மளுக்கு க்ரோத் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். எல்லா இடத்துலையும் போய் போய் நின்று டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. குவாலிட்டி டைம் அப்படிங்கிறது எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான மணி இன்கம் ஜென்ரேஷனும் வந்து கண்ணிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம்னா, ஏதாவது நான் சொன்னேன்ல, இப்போ இன்றைக்கி படித்து உங்களால் நாளைக்கு மார்க் வாங்க முடியும் அப்படின்னா சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் படிக்கிறது, சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் படிக்கிறது, ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அதில் கரெக்டாக தான் இருப்பீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்கள நம்புறதை விட நீங்கள் உங்களுடைய குவாலிஃபிகேஷனில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் தான் உங்களுக்கு செல்வ செழிப்பு அப்படிங்கிறதே அபரிதமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வழிபாட்டு முறைகள் அப்படின்லாம் பார்க்குறப்போ பெருமாள் வழிபாடு எப்போவுமே கன்னிராசிக்காரங்களுக்கு உகந்தது. அப்படிங்கிறப்போ முதலில் சைன பெருமாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நீங்கள் போய் பார்க்கும் பொழுது உங்களுக்கு செழிப்பு அப்படிங்கிறது நல்லபடியாகவே வரும். இப்போ நீங்கள் திருப்புலானி போகலாம். திருப்புலானிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சைன பெருமாளும் போகலாம், இல்லை ஸ்ரீரங்கமும் போகலாம். ஸ்ரீரங்கமும் சைன பெருமாள் கோலம் தான். ஸோ இங்கே போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பதி போய் அங்கே தாயாரை பார்த்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு பெருமாளை பார்த்துட்டு வரும் பொழுது இழந்த செல்வங்களை மீட்டு தருவார் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வருட கடைசியிலிருந்து உங்களுக்கு செழிப்புக்கான அஸ்திவாரத்தை நீங்கள் போற்றுவீங்க. அடுத்த வருஷம் டைம் பீரியட்லாம் செழிப்பு நல்லபடியாகவே இருக்கும். பணம் ரீதியாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்கள் ரிலீவ் ஆவீங்க அப்படிங்கிறது தான் கன்னிராசிக்கு சொல்லக்கூடியது. ஸோ பொதுவாகவே செழிப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் இன்னார் இந்த கோயிலுக்கு போங்க, அதே மாதிரி அந்த ஆர்டரில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு. ஸோ பொதுவாகவே வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பு வரணும், எனக்கு ஒரு லக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா திருப்பதி தான், பெருமாள் தான். ஆனால் அந்த திருப்பதி பெருமாளுக்குமே யாருக்கெல்லாம் வந்து சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கோ அவங்க போகலாம். ரொம்ப நெருப்பு ஆதிக்கம் இருக்கக்கூடிய நெருப்பு ராசிக்காரங்க போகிறீங்க அப்படின்னா மேஷம் போகலாம், அதே மாதிரி சிம்மம் போகலாம். ஆனால் தனுசுக்கு அங்கே இருக்கக்கூடிய திருப்பதி வந்து சம்டைம்ஸ் செட் ஆகாதுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க ஸ்ரீரங்கம் போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு வழிபாட்டு முறைகளை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான லக்க ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய இடங்கள் தான் வந்து நம்ம சொல்கிற திருப்பதி பெருமாள் ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறது. அடுத்தது பார்க்குறப்போ செழிப்பு வரணும், முதல் லக்கு வரணும், அப்புறம் செழிப்பு வரணும் அப்படின்னாலே அது லக்ஷ்மி தான். மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். மகாலட்சுமி வழிபாட்டுக்கு வந்து இந்த ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வெல்த், நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி, நல்ல செழிப்பாக தான் போகணும் இல்லை. எப்போவுமே லக்ஷ்மி ஸ்தலங்களுக்கெல்லாம் போகும் பொழுது நம்ம வந்து ஒரு மனநிலைமையெல்லாம் சரியாக வச்சுட்டு தான் போகணும். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் என் பெருமாள் கோயிலுக்கு போனேன், லக்ஷ்மி கோயிலுக்கு போனேன், ஆனால் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. நீங்கள் எப்படி போனீங்கன்னு ஒன்று இருக்குது. சிவன் கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப சாந்தமாகவும், பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப செழிப்பாகவும், நல்ல அட்ராக்டிவான கலர்ஸில் நம்மக்கிட்ட இருக்க ஜுவல்ஸ், அதனால தான் வந்து பெருமாள் வந்து செழிப்பாகவே இருப்பார். இந்த லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது சந்தோஷமாக போகிறோன்னா சந்தோஷம் பன்மடங்கு திரும்பி வரும். வருத்தப்பட்டுட்டே போகிறீங்க அப்படின்னா திரும்பி அதவே பன்மடங்கு கொடுத்துரும். அப்படிங்கிறது தான் லக்ஷ்மியை வழிபாடு பண்ணக்கூடிய சூட்சுமை. லக்ஷ்மி வரவே மாட்டாங்கன்னு ஒன்று இருக்குது. லக்ஷ்மி எங்கே வந்து ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியான தருணங்கள், பாசிட்டிவ் திங்கிங் எங்கே இருக்கோ அங்கே தான் லக்ஷ்மி இருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லபடியாகவே வரும். அடுத்தது வந்து யார் கொடுக்க போகிறா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, குரு தான் கொடுக்கணும். அப்போது குருவோடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியம். இப்போ குருஸ்தலங்கள், குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஆலங்குடி போயிட்டு வந்துடணும். யாருக்காவது இல்லைங்க எனக்கு பணம் வர வேண்டிய இடத்துல வரவே இல்லை, எனக்கு ஒரு கைடன்ஸ் கரெக்டாகவே இல்லை என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா உடனே ஆலங்குடி கிளம்பி போயிடணும். ஆலங்குடி போயிட்டு அங்கே வழிபாடு பண்ணுறீங்கன்னா குரு முதல் ஸ்ட்ராங்காக வரும். அப்போ ஆலங்குடி போயிட்டு நாங்கள் அங்கே என்ன பரிகாரங்கள் பண்ணலான்னா, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது கஷ்டப்படுற ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பென்னோ, ஒரு பென்சிலோ, ஒரு பேக்கோ, ஒரு நோட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு காசாக கொடுத்துட்டு வரக்கூடாது. காசு கொடுத்து இந்த பொருள் வாங்கிக்கோன்னு கொடுக்கக்கூடாது. நீங்களே அந்த பொருள் வாங்கி கொடுக்கும் பொழுது தான் அதுக்கான பிராயச்சித்தமே அதுதான். ஸோ அதனால் இந்த மாதிரி தானங்கள் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர்த்துக்கு வந்து எல்லாமே இருக்கும் ஆனால் கர்மா ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கணும்னுலாம் இருக்குது இல்லையா. ஸோ கர்மா வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சனி தான்.
போயிட்டு பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு தான் புண்ணிய ஸ்தலங்களுக்கே போகணும்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்ன திருப்பதி எல்லாமே புண்ணிய ஸ்தலங்கள். இப்போது சிலருக்கு வந்து கர்மா கழிச்சு ஆகணும். இப்போ வந்து மகரத்துலலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் முழுசாக இப்போ சனி விலகுதுன்னா நன்றி சொல்லிட்டு வந்துடணும். திருநள்ளாறு போயிட்டு கர்மத்தை கழிச்சிட்டு அந்த கர்மத்தை கழிச்சிட்டு திருப்பி அங்கேருந்து நான் வந்து புண்ணியஸ்தலத்துக்கு போகிறேன்ட்டு பரிகார ஸ்தலம் போயிட்டு கையோட புண்ணியஸ்தலம் ட்ராவல் பண்ணிடவே கூடாது. நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு தான். ஒரு ட்ரிப் ஒன்று போடுவீங்க, இந்த கோயில் ஒன்று போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் காளகஸ்தி போவீங்க, காளகஸ்தியிலேருந்து அப்படியே திருப்பதி போகிறேன்ட்டு போகிறது, இல்லை திருப்பதியிலேருந்து அப்படியே காளகஸ்தி வரேன்னு போகிறது. காளகஸ்திங்கிறது என்னது? பரிகாரஸ்தலம். திருப்பதிங்கிறது என்னது? புண்ணியஸ்தலம். புண்ணியத்தை வாங்கிட்டு வந்து இங்கே பரிகாரம் பண்ணி இங்கே கரைக்க போகிறீங்களா, இல்லை இங்கே கரைச்சிட்டு திருப்பி அங்கே இந்த கரைச்சதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் புண்ணியம் சேர்க்க போகிறீங்களா? ரெண்டுமே வந்து இம்பேலன்ஸ் ஆகிடும். அது ப்ளஸ் டு மைனஸுங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு தடவை பரிகார ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு தான் வரணும். புண்ணியஸ்தலத்துக்கு போனாலும் திரும்ப வீட்டுக்கு தான் வரணும். இப்படி வேணால் நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கலாம். பரிகார ஸ்தலம்னா பரிகார ஸ்தலமாகவே முடிச்சுட்டு வந்துடணும், புண்ணியஸ்தலம்னா புண்ணியஸ்தலமாகவே முடிச்சுட்டு வந்துடணும். ஸோ இதுலேயும் ரொம்ப கவனம். இத்தனை கோயிலுக்கு போய் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னா கோயில் ஆகம விதிகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால தான் வந்து இந்தந்த தெய்வங்களை இப்படி வழிபாடு பண்ணுங்க, நேரம் கால முறைகள் எல்லாமே இருக்குது. அதையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாராவது வந்து பரிகாரங்கள் விட்டகுறை தொட்டகுறை வச்சுட்டு நான் புண்ணியஸ்தலம்க்கு போனேன் அப்படின்னா அதெல்லாம் புண்ணியம் தராது. ஸோ பரிகாரம் என்னவோ முழுசாக பரிகாரத்தை முடிச்சுட்டு புண்ணியஸ்தலங்களுக்கு போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறது அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான். சில பேர் சொல்லுவாங்க, என்னென்னமோ கோயில் நினைக்கிறாங்க, ஆனால் எந்த கோயிலுக்குமே என்னால் போக முடியல. நாங்கள் எப்படி க்ரோ ஆகுதுன்னா, வீட்டில் வச்சு முருகரை வழிபாடு பண்ணுங்கள், ஸ்கந்த சஷ்டி கவசம் கேளுங்க, வேல்மாறல் கேளுங்க. பிளாக்கேஜஸ் முதல் வீட்டில் இருந்து தான் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீட்டில் விளக்கேற்றிட்டே இருக்கணும், வீட்டில் நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கணும். முருகரை வழிபாடு பண்ண என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ எல்லாமே கிளியர் ஆகி நீங்கள் போகக்கூடிய ஸ்தலங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஸ்தல வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும்.